வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து ஈதே தவமாம் என்று மகர்ஷி ஒரு கவி தந்திருக்கின்றார். இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க. இப்போ அறிவு சுத்த வெளியிலே பேரறிவாக முழுமையாக இருக்கிறது. அது எழுச்சி பெற்று பஞ்சபோதங்களாகி ஜீவன்களாகி மனிதர்களாக வந்தபோது மனிதனிடத்திலே பகுத்தறிவு என்று பின்னப்பட்ட அறிவாக செயல்படுகிறது. இந்த பகுத்தறிவு ஐம்புலன் சார்ந்த ஐயறிவு இன்பங்களிலே மூழ்கிவிடுகின்ற போது அந்த சிற்றின்பங்களை தூய்க்கின்ற அறிவுக்கு சிற்றறிவு என்று பெயர் வைக்கிறோம். இந்த சிற்றின்பங்களை அளவுக்கு அதிகமாக தூய்க்க வேண்டும், அந்த நுட்பங்களை தெரிந்து கொள்வதும் இவற்றை அடைவதற்கான பொருளும் அதிகாரமும் எப்படியெல்லாம் பெற முடியும், வளர்த்து கொள்ள முடியும் என்று தெரிந்து கொள்ளுகின்ற அறிவும் கற்றறிவு என்று சொல்லப்படும். இந்த சிற்றறிவினால் பெறக்கூடிய சுகங்களிலும் அவற்றை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய விரிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய தகுதியை அளித்த கற்றறிவு மீதும் வைக்கின்ற பற்றுதல், அது பற்றறிவு எனப்படும். இப்படி சிற்றறிவு, கற்றறிவு, பற்றறிவு என்ற மூன்றும் பகுத்தறிவின் வெளிப்பாடு, பகுத்தறிவின் செயல்பாடு. இந்த பகுத்தறிவை பழக்கத்தில் புலன் சார்ந்து நிற்கின்ற இந்த பகுத்தறிவை அதிலிருந்து விலக்கி பேரறிவை நோக்கி பயணிப்பதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். அதற்கு ஒன்றி ஒன்றி நின்று பழக வேண்டும். ஒன்றுதல், ஒரே முறை ஒன்றிவிட முடியாது. ஒரு தவம் ஏற்றுகின்ற போது குறிப்பிட்ட உயிர் மையத்திலே மனதை நிறுத்துகின்றோம். சில வினாடிகள், நிமிடங்கள் லயமாகிறது. அதற்குள் ஏதோ ஒரு எண்ணம் வருகிறது, எண்ணம் சார்ந்து வெளியே போய்விடுகிறது. மீண்டும் அதை இழுத்து வந்து மறுபடியும் அந்த மையத்திலே லயிக்க செய்கின்றோம். இப்படி திரும்ப திரும்ப பழகுவது, ஒன்றி ஒன்றி அந்த அனுபவத்தின் பக்குவத்தின் விளைவாக அதிலே லயமாக நிற்பது, ஒன்றி ஒன்றி பழகியதன் விளைவு அந்தந்த உயிர் மையங்களிலே நிலைப்பது. அதைத்தான் ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க. விளைவு என்ன வரும் என்றால், உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். மன உறுதி, அதே போல அறிவு நுட்பம், உடல் சக்தி, இந்த மூன்றுமே பெருக்கும் பெரும் மேன்மை அடையும். இதன் விளைவாக அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம், இந்த இடத்துல அனுபவங்கள் என்பது மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற புலன் சார்ந்த அனுபவங்கள் அல்ல, தவம் சார்ந்த அனுபவங்கள். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்கினோமே, அதனால்
மன உறுதி, அறிவு நுட்பம், உடல் சக்தி பெற்றோமே, இந்த அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும், அந்த பகுத்தறிவிலே நிலைத்துவிடும். அதன் விளைவாக மேற்கொண்டு இதே சுகத்தை பெற வேண்டும் என்று இந்த பகுத்தறிவு மேலும் ஆராய்ச்சி மனப்பான்மைக்கு வந்துவிடும். மன ஒடுக்கத்தின் மீது நாட்டம் பெறும். அப்படி தவத்தில் ஒரு சுவை தருகின்ற போது தவத்திலே ஆழ்ந்து அனுபவங்களை, எண்ணங்களை ஆராய்ந்து, இயற்கை ரகசியங்களை ஆராய்ந்து, தெய்வ நீதியை, இயற்கை சட்டத்தை, செயல் விளைவு விதியை ஆராய்ந்து அவற்றிலே நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும். உடலுக்கு எது நல்லதோ அதை மட்டும் செய்வது. உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியத்திலே உடல் நலத்தை காக்கக்கூடிய வகையிலே அளவு முறையோடு பயன்கொள்வது. அறிவு நுட்பத்திலே எதை நுணுகி ஆராய்வது? இன்றைக்கு சைபர் கிரைம்ஸ் என்று ஏகப்பட்ட குற்றங்கள், இவையும் அறிவு நுட்பத்தால் வெளிப்பட்டவைதான். ஆனால் அது தனக்கும் மனித குலத்திற்கும் தீமை விளைவிக்கும். எனவே இந்த அறிவு கூர்மையை, அறிவு நுட்பத்தை எது தனக்கும் பிறருக்கும் எக்காலத்திற்கும் நன்மை அளிக்குமோ அந்த வகையிலே பயன்கொள்வது நன்று என்று கண்டபடி. அதே போல் உடல் சக்தியையும் நற்காரியங்களுக்கு மட்டுமே பயன்கொள்வது. இப்படி நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். புலன்கள் என்றால் செயல் புலன்களும் உணர்புலன்களும், அதாவது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 10 அடங்கும். இந்த நற்பண்பு 10 புலன்களுக்கும் அமைந்து போகும். அதனால் என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும். கரு என்றால் மூலம். அப்போ இந்த உடலுக்கு மூலமாக தாயிடத்திலிருந்து வந்தது ஆத்மா தானே, கருமையம் தானே. அதே போல இந்த உடல் வாழ்வதற்கு ஆதாரமாக அமைந்ததும் அதே கருமையம் தானே. எனவே இந்த உடல் தோன்றுவதற்கு மூலமாகவும் வாழ்வதற்கு ஆதாரமாகவும் அமைந்ததால் அது மூல ஆதாரம், மூலாதாரம், கருமையம். அந்த கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவமாம். இயற்கை முறை சிறப்பு உடைத்து. இந்த மனம் அற்று தவம் செய்கிறார்களே, கஞ்சா அடித்தால் சிவனை காணலாம் என்றும் ஒரு சொல்லடை உண்டு. அப்படி அல்ல, அதுவும் எண்ணமற்ற நிலைதான். ஆனால் பக்க விளைவு வரும். இயற்கை முறை எது என்றால் பக்க விளைவு இல்லாமல் மனம் ஒன்றுதலே இயற்கை முறை. அது பல சிறப்புகளை உள்ளடக்கியது. அதற்கு பெயர்தான் தவம் என்று தவத்தால் பெறக்கூடிய மேன்மைகளை, தவம் செய்ய வேண்டிய அவசியத்தை இந்த கவியிலே மகிழ்ச்சி விளக்கியிருக்கின்றார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.